அன்புக்குரிய கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ஐயாவினுடைய இனிய வணக்கங்கள். பொருள் வேறுபாடு பகுதியிலே நாம் தொடர்ச்சி ஒவ்வொரு சொல்லாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொண்ட சொல் இணையதளம். இணையதளம் எல்லோருக்கும் இன்டர்நெட் என்பது ஆங்கிலத்திலே மிக பரிச்சயமாக தெரிந்த ஒரு சொல். அதற்கு தமிழிலே இணையதளம் என்று எழுதுவது சரியா, இணையதளம் என்று எழுதுவது சரியா? எல்லோரும் கமெண்ட்ல பண்ணுங்க பார்க்கலாம். எல்லோரும் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா. இருந்தாலும் முயற்சி செய்யுங்க பார்க்கலாம். பதில் உங்களுக்கு ஐயா சொல்லி முடிக்கிறேன். இணையதளம், இணையம் என்ற சொல் என்பதுதான் இன்டர்நெட் என்பதற்கு இணையம் என்பது எல்லோராலும் பரிச்சயமாக புழக்கத்தில் இருக்கின்ற ஒரு தமிழ் சொல். இணையம். தளம் என்று சொன்னால் இடம் என்று பொருள். பொதுவா தளம் என்பது கூடுகின்ற தளம், அடுக்குமாடி கட்டிடத்தினுடைய தளம், இதெல்லாம் தளம் என்று சொல்லுவார். அடித்தளம், மேல் தளம் என்று சொல்லப்படுவது அல்லவா? அதை போல. அப்போ இணையதளம் என்று எழுதுவதா, இணையதளம் என்று எழுதுவதா? இணையதளம் ஒற்று இல்லாமல் எழுதினால் அதுக்கு என்ன பொருள்னா இணைவதற்கான தளம், பல மக்கள் ஒன்று கூடுவதற்கான இடமாக விளங்குவது என்று அர்த்தம். அதுவே இணையதளம் என்று சொன்னால் இணையத்தின் தளம், அதாவது வானிலும் வானிலிருந்து மக்களை இணைப்பதற்கான ஒரு தளமாக இருப்பதாக பொருள். அப்ப இந்த ஒலிக்கற்றைகள் மூலமாக நம்மை இணைக்கின்ற இந்த தளத்தை நாம் எப்போதும் தமிழிலே பிழையின்றி இணையதளம் என்று எழுதுவதே சரி. இணையதளம் என்று சொன்னால் கூடுவதற்கான தளம், இணைவதற்கான தளம் என்று பொருள். இணையதளம் என்று சொன்னால் இணையத்தின் தளம் என்று பொருள். ஆகவே இணையதளம் என்று எழுதுவதுதான் சரி. இன்டர்நெட் என்று சொன்னால் இணையதளம் என்று எழுதுவதுதான் மிகச் சரியானது. உங்களுக்காக ஒரு கேள்வி. அடுத்து ஒவ்வொரு நாள் பார்த்து வரும் எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா, ஐயா இது மாதிரி ஒன்னு சொல்லிட்டே வரீங்க, அடுத்த பதிவுல என்ன கேள்வி கேட்போம்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. நிறைய பேருக்கு வந்தா ஒரு ஆர்வம் இருக்கு, கேள்வின்னு சொல்றாங்க. உங்களை நான் கேட்கிறேன், உரைகள், உரைக்கல் விளக்கம் கண்டுபிடிக்கிறீங்களா? எல்லாரும் வந்தா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. இதில் எது சரி என்பதை அடுத்த பதிவிலே ஐயா உங்களுக்கு விளக்க. நன்றி கண்மணிகளே.